மென் இன் பிளாக் 3 இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதே பயங்கர த்ரில்லராக தான் வந்து எடுத்திருப்பாங்க. இது தேர்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ட்ராவல் பண்ணுற படம். இதில் எப்படி டைம் ட்ராவல் பண்ணுவார்னா, ஒரு செல்ஃபோனாட்ட ஒரு டிவைஸ் வச்சுருப்பாரு. அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதை வச்சு தான் வந்து டைம் ட்ராவல் பண்ணுவார். அது எதனால் டைம் ட்ராவல் பண்ணுறாருனா, இவர் கூட இருக்க இந்த கேங்கிற ஏஜென்ட்டோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்குறதுக்காக தான். லைஃப்பில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா ஒருத்தனோட பேர்சனோட ஹிஸ்ட்ரி மட்டும் அந்த இவங்க டிபார்ட்மெண்ட்டோட டிவைஸில் வந்து இருக்காது. ஆக்சஸ் டினைடுன்னு வரும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் இல்லை, இது அலோடு கிடையாது, அந்த மாதிரி வரும். அதனால் இவன் யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மெயினாக இந்த டெக்னாலஜி கடையில் வந்து டைம் ட்ராவல் டிவைஸ் யூஸ் பண்ணி வந்து பாஸ்ட்டுக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணுவார். 2-3 டைம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கேங்கிற ஏஜென்ட்டை வந்து சந்திப்பார். அவரோட இளம் வயசுக்கு வந்து போயிடுவார். அப்போ இவர் சின்ன குழந்தையாக வந்து இருந்தார். அப்போ 2வது டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவர் டைம் ட்ராவல் பண்ணும்போதும் அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து போயிடுவார். ஏன்னா இவங்களோட அப்பா வந்து வந்து அந்த வில்லன் கொண்டிருப்பான். கையில் வந்து பிளேடு வர அந்த முள் வர வில்லை வந்து கொண்டிருப்பான். அவன் அப்பாவை கொன்னதுக்கப்புறமா வில் ஸ்மித்தோட அப்பாவை கொன்னதுக்கப்புறமா வில் ஸ்மித்தை சின்ன பையன்லேருந்தே பார்த்துக்கிட்டது வந்து அந்த கேங்கிறவர் தான். தனியாக அவனுக்கே தெரியாமல் மறைமுகமாக வந்து பார்த்தாரு. நிறைய டைம் அந்த அவன் மறக்க வைக்கிற அந்த ஒல்லிக்குச்சி பென்சில் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ வருஷத்துக்கு போயிட்டு எப்படியாவது அந்த கொலையை தடுத்துடலான்னு வந்து பார்க்குறாரு. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட்டை வந்து மாற்றவே முடியல. அது மாற்ற முடியாதுங்கிற தியரி வந்து இதுலேயுமே வந்து காமிச்சிருக்காங்க. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஏன்னா நீ அந்த பாஸ்ட்டை மாற்றிட்டேன்னா உன் ஃப்யூச்சரு ப்ரெசண்ட் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறாங்க.